Hello guys, welcome back to the channel. நான் தான் உங்கள் ரிமேன். ஸோ வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு நினைக்கிறேன். என்னை பார்த்து ரொம்ப நாள் ஆயிரம் நினைக்கிறேன் உங்களுக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் வீடியோஸ் போட்டு எனக்கு தெரிஞ்சு 1 month கிட்ட ஆச்சு. லாஸ்ட்டாக 10 hour சர்வீஸ் வரப்போ vlog போட்டது, அதுக்கப்புறம் போடல. ஸோ கன்ஃபார்ம் நிறைய வீடியோ போடலை நான். ஸோ வீடியோஸ்லாம் கொஞ்சம் மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீங்கள் திரும்ப ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் vlog ரெகுலராக வருமானு சொல்லிட்டு எனக்கு தெரியல. போடுறத என்ஜாய் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம எதை போய் பார்க்க போகிறோன்னா, நான் நிறைய வீடியோ போகிறேன்னு சொல்லி நான் போடாமல் இருக்கேன். ஸோ அதில் ஒரு வீடியோ தான், ஒரு வண்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு மாடிஃபைடு, ஒரு கலர் மாடிஃபைடு வண்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக தான் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் மட்டும் கிளிக் பண்ணிடுங்க. அது அப்படியே ஆல்லையும் போட்டு போயிருங்க. அப்படியே அடுத்தடுத்து போகிற வீடியோ நான் வந்து சேர்ந்துடும். இன்ஸ்டாகிராம் அதுலேயும் ஃபாலோ பண்ணிடுங்க. இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணால் தான் கொஞ்சம் நிறையா அப்டேட் இருக்கும். எங்கெங்கே சுற்றுறேன், என்ன பண்ணுறேன் எல்லாமே அதில் தெரியும் உங்களுக்கு. ஸோ யூடியூப் பற்றின எதுவுமே இன்ஸ்டாவில் வராது. ஸோ இன்ஸ்டாலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு பேசணுன்னா வந்து யாரில் பேசுங்க, நான் கன்ஃபார்மாக ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, சரி நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த வண்டியோட சினிமேட்டிக்ஸ் பார்த்துருவோம். ஓகே, இன் 3, 2, 1 இருங்க. வண்டி ஓனர் நினைக்கிறான்பா, வண்டி ஓனர் என்னோட பையன் நினைக்கிறாங்க. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ மீன்ஸ் சினிமேட்டிக்ஸ்குள்ளே போகலாம். வா. Since I've been here, funny if you see what's in here. Then I went did it again. I talked too long ago on the road. I got what they live for. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். கை வருப்பா. ஸோ இந்த வீடியோ பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதான் அந்த வண்டி. இருங்க, அந்த சினிமேட்டிக்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இதில் பார்க்கலாம். இதில் சொல்லலாம் கமெண்ட்ஸில். ஸோ பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, நம்ம எப்படி சொல்கிறது, அந்த 9:16 ரேஷியோவில் வந்து நம்ம யூடியூப்பில் போட முடியாது. ஸோ இதுக்காக நான் வந்து இந்த ஆங்கிள்லேயே எடுக்கணும். இந்த ரேஷியோ பேர் தெரியலப்பா, யூடியூப்பில் போகிற ரேஷியோவுக்கு இந்த இப்போ நான் வச்சுக்க பார்த்திங்கன்னா இந்த ரேஷியோவில் எடுக்கணும். ஸோ அது கொஞ்சம் தலைவலி. ஸோ வண்டி தான்ப்பா கொஞ்சம் அழுக்காக இருக்குது, கொஞ்சம் ரொம்பவே அழுக்காக இருக்குது. ஸோ வாட்டர் வாஷ் பண்ண அளவுக்கு கொஞ்சம் டைம் இல்லை. நான் ரொம்ப நேரமாக வாடான்னு எல்லாத்தையும் கூப்பிட்டுருந்தேன். ஸோ எவனுமே வரல. ஸோ கடைசியாக ஒருத்தர் மட்டும் இழுத்துட்டு வந்தேன், ஜெய் மட்டும். ஸோ வந்து வண்டி ஓனர் ஸோ எங்கே இருக்கானா, அங்கே இருக்கான், அங்கே நடந்துட்டுருக்கான், தெரியாது உங்களுக்கு. ஸோ பார்த்திங்கன்னா ஸோ இதுதான் வண்டி. ஸோ இதோட கலர் பார்த்திங்கன்னா எனக்கு கலர் பேர் தெரியல, அக்கா ப்ளூன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஸோ கலர் பேர் வந்து நம்ம உங்களுக்கு என்ன ப்ளூ தானா, ப்ளூ க்ரீன் கலந்த மாதிரி இருக்கா. ஸோ அக்கா ப்ளூன்னு சொல்லலாம், என்னென்னு சொல்லலாம். வண்டி பேர் பார்த்திங்கன்னா என்ன பார்த்திங்கன்னா ஜைரான்னு வச்சுருக்கான். ஸோ கொஞ்சம் பேர் வித்தியாசமாக இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அசிங்கமான கொஞ்சம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஸோ அப்படி ஃப்ரெண்டு பக்கம் வந்தோம்னா நம்ம 3 ஹெட்லைட் மாதிரி இருக்காப்புல. ஸோ எனக்கு ரொம்ப நாள் ஆசை இதை மாற்றுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்குது, நான் வண்டி விற்றுட்டு இன்னொரு அப்டேட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சுட்ருக்கேன். வண்டி விற்கிற நிலைமையிலே தான் இருக்கேன். விற்றனா வாங்குறதுக்கும் ஆள் இருக்குது. ஸோ சப்போஸ் விற்கிற மாதிரி இருந்தால் நான் வந்து யூடியூப்ன்ற பார்த்தீங்களா, இன்ஸ்டாவில் கன்ஃபார்ம் நான் போஸ்ட் பண்ணுவேன். கன்ஃபார்ம் அது ஃபாலோ பண்ணி பார்த்துக்கோங்க. சத்தில பார்ப்போம். ஸோ இந்த வண்டி மேஜராக மாடிஃபிகேஷன் என்ன பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 தான். ஒன்று வண்டி கலரு, தென் 2 இல்லை 3 தான். ஒன்று வண்டி கலரு, இன்னொன்று ஃப்ரண்ட் 2 டயர்ஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்டு. ஸோ டயர்ஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Pirelliயோட Diablo Supercrosa SP2ன்னு சொல்லலாம், ஏதோ ஒன்று. ஆனால் இது வந்து நம்ம ட்ராக் யூஸ் டயர் தெரியுமா, நிறைய பேர் தெரியுமா சொல்ல தெரியல. ட்ராக் யூஸ் டயர்னு சொல்லி சில டயர்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம செகண்ட் ஹேண்டில் வாங்கிக்கலாம் அந்த டயர்ஸ்லாம். இதெல்லாம் பேர் எனக்கு தெரிஞ்சு ஒரு 7,000 கிட்ட வரும். ஃப்ரண்ட் வந்து பேக் வந்து ஒரு 3,500, ஃப்ரண்ட் வந்து ஒரு 2,000 சம்திங் ஏதாவது வரும். அது ஒவ்வொரு விற்கிறவங்களை பொறுத்து. ஸோ Pirelli எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன், நம்ம ஸ்ட்ரீட் ரிப்ளாரஸ் அந்த வண்டி ஸ்டாக்கில் வந்துருக்கும். ஸோ அந்த வீடியோ இருந்துச்சுன்னா கார்டில் போடுறேன், அப்படியே பாருங்கள் அதே. ஸோ Pirelliயோட Diablo Supercrosa இது பாருங்கள், இந்த பேட்டர்ன் தான். இது என் வண்டிக்கு நான் போகலாம் பார்த்தேன் அப்போலோ போகிறதுக்கு முன்னாடி. ஸோ அது வந்து இது போட்டோம்னா லைட்டாக பவர் லேக் இருக்கும். 200க்கு ரொம்பவே தெரியும். ஸோ அதனால் நான் போடல.
ஃப்ரண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 120/70, பேக்கில் பார்த்தீங்கன்னா 180/55. இதில் 180/60 இருக்கும். 180/60 போட்டோம்னா நமக்கு வந்து ஸ்விங் ஆர்மில் வந்து இடிக்கும். இந்த டயரோட திக்னஸ் வந்து 60 வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குமா, ஸோ அதனால் வந்து ஸ்விங் ஆர்மில் வந்து போய் இடிக்கும். ஸோ ஸ்விங் ஆர்மில் நம்ம க்ரீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் 55 தான் நம்ம கேட்டு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த வண்டி இல்லைனா ஸ்டாக் என்ன கலர் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு. ஸோ ஆரஞ்சுலேருந்து ப்ளூ அக்கா ப்ளூ தான் மாற்றிருக்கான். இது கூப்பிட்றான்னு தெரியல, சரிங்க. ஸோ இந்த இடத்துல பிளாக்கை மாற்றிருக்கான். ஸோ இந்த சேஸ் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியிருக்கான். ஸோ மற்றபடி இங்கே ஒரு இன்ஸ்டா ஐடி தான் இதான் அவனோட இன்ஸ்டா ஐடி. ஏன்னா பார்த்துக்கோங்க, ஏதாவது டவுட்னா ஓடிபி கேளுங்க. எவ்வளோ காஸ்ட் எவ்வளோ ஆச்சு எல்லாமே. காஸ்ட் இந்த இவன் பாண்டிச்சேரியில் பெயிண்டிங் பண்ணால் காஸ்ட் எனக்கு தெரிஞ்சு 5K தான் ஆச்சுன்னு நினைக்கிறேன் மொத்தமாக பெயிண்ட் பண்ணி. ஸோ நிறைய கடையில் என்ன பெயிண்ட் பண்ணுறாங்க, ஆனால் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் ரெஃபர் பண்ணி தேடி பிடிச்சி வாங்கினா நம்ம வந்து பெயிண்ட் கம்மியாக பண்ணலாம். ஸோ அப்படியே ஹெட்லைட்டில் கொஞ்சம் சின்ன இது தான். ஸோ இந்த இடத்துல டிஆரில் வந்து சும்மா அந்த வண்டிக்கு ஏற்ற கலரில் அந்த ஸ்டிக்கர் ஒட்டினா கேமராவில் தெரில. இப்போ இந்த இடத்துல கலர் தெரியுதா, இந்த கலர் தான் ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அப்புறம் பிளாக் டிண்ட்டு, ஃபுல் டிண்ட் இல்லாமல் லைட் டிண்ட்டு. நான் என் வண்டியில் அடிச்சிருக்க மாதிரி அந்த வண்டி, என் வண்டி நான் பிளாக் போட்டு ரொம்ப நாளாச்சு. ஸோ என் வண்டி பார்த்துருக்க மாட்டேங்க பிளாகில். ஸோ லைட் டிண்ட்டு. ஸோ இருங்க, இது வந்து டேரக்ட் எப்படின்னா ஆன் பண்ணிடுறாங்க. இது வந்து லோ பீமு, இது வந்து ஹை பீமு. ஸோ நம்ம 390 பார்த்தீங்கன்னா எப்படின்னா பகலனா இங்கே எரியும், சிலடி பகலனா கீழே எரியும், நைட்னா மேலே எரியும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ டேரக்ட் கனெக்ஷனால லோ பீம் ஹை பீம் தான். ஸோ அதனால் அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதெல்லாம் அந்த மாதிரிலாம் வைக்கிறதா இருந்தால் நமக்கு வந்து எலக்ட்ரானிக் மொத்தமாகவே மாத்திர மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் தேவையில்லை. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த ஹெட்லைட் அந்த உள்ள கவர் மாதிரி ஒரு பிளாக் கவர் இருக்கும், அது நம்ம போடாமல் தான் வச்சுக்க மாதிரி இருக்கும். ஸோ 390 லைட் மாத்திரவங்களாம் இருந்தாலும் பழைய 250 தென் புது 200 மற்ற இந்த வண்டிலாம் மாத்திரதா இருந்தால் ஸோ பின்னாடி அந்த கவருக்கு ஏற்ற மாதிரி செட் ஆகாமான்னு சொல்லுது, செட் ஆகாது. ஸோ அதனால் பின்னாடி ஓப்பனாக தான் இருக்கும். ஸோ அந்த ஒயர்லாம் கொஞ்சம் நல்லா இன்சுலேஷன் டேப்போ இல்லை வாட்டர் ப்ரூஃப் டேப்போ வாங்கி சும்மா அடித்து போட நல்லது. சப்போஸ் மாத்திரங்களா இருந்தீங்கன்னா சொல்கிறேன் நான் பார்ப்போம். ஸோ அப்படியே எனக்கு சைடு பேனல் பக்கம் வந்தீங்கன்னா நம்ம BS6 இவன் கரெக்டாக மாடிஃபை பண்ணுறப்போ அந்த BS6 வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சும்மா லைட்டாக பேட்சப் பண்ணிட்டான். ஸோ அந்த மாதிரி கடைங்க 215 போட்டு இந்த இடத்துல டியூக்கு போல் ஜெய்ரான் போட்டான் வண்டியோட பேரை. ஸோ இது க்யூட் நல்லா தான் இருக்குது. வண்டியோட சவுண்ட் நான் காமிக்கிறேன். ஸோ ஸ்டாக் எக்ஸாஸ்ட் தான். ஸோ மாடிஃபைட்லாம் கிடையாது. ஃப்ரண்ட்டிலேருந்து நம்ம வந்து அதே ப்ளூ கலரு, பேக்கில் வந்து பிளாக் கலரு. நான் ரொம்ப நாளாக இது பெயிண்ட் மாற்றணும்னு சொல்லிட்டு இருக்கேன், மாத்திர மாதிரி தெரில. ஸோ பார்ப்போம். ஸோ இது வந்து 180 சைஸு. ஸோ உங்களுக்கு வந்து தெரியாது, இரிட்டேஜ் லைட்டாக 180 செக்ஷன் தான். ஸோ நமக்கு அந்த அலையில் கரெக்டாக போட்டோம்னா நமக்கு வந்து பெருசாக தெரியும். ஸோ லைட்டாக கொஞ்சம் சிறுசாக தெரியுது. இல்லை வண்டியோட சவுண்டு சூப்பராக இருக்குங்க. ஸ்டாக்கு தான். ஸ்டாக்கில் வந்து நம்ம சைடில் அந்த மஃப்ளர் இருக்கும்ல ஸ்லிப்பான, அதை மட்டும் கழட்டியாச்சு. ஸோ இதில் இருக்கும், இந்த இதுலேருந்து சவுண்டு வரும், சூப்பராக இருக்கும். BS4 வேரியண்ட் இந்த வண்டி சூப்பராக இருக்குங்க. BS6 வந்து சவுண்ட் வந்து நம்மளுக்கு வந்து அவ்வளோ எதுவுமே நல்லா இருக்காது. BS4 வண்டி தான் தரமாக இருக்கும். ஸோ மற்றபடி மேக்னெட்டிக் டீல் தான், அது வந்து நம்பர் பிளேட் இல்லை, உடஞ்சிச்சு அது. ஸோ அதனால் அது வைக்கல. ஸோ இது காமிச்சிடணும் அதையும். ஸோ அதை வந்து எடுத்துட்டேன். ஸோ அவ்வளோதான். சும்மா இந்த வண்டியோட மாடிஃபைட் டியூக் 250ன்றதுக்காக தான் நான் சும்மா இந்த வீடியோ போகலாம் சும்மா வச்சுருந்தேன். ரொம்ப நாள் வீடியோ போடல. ஸோ சும்மா போடுவோம்னு சொல்லிட்டு தான். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டிக்கர் இருக்குது. ஸோ என்ன ஸ்டிக்கர் உங்களுக்கே தெரியும். ஸோ அது வந்து நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ லைட்டாக வண்டி இப்போ 3% ஆமே 3% நான் எக்ஸாஸ்ட் நோட் காமிக்கிறேன். டங் 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 டங். அப்பா நான் காமிக்கிறேன். இங்கே ஒரு அங்கிள் வாக்கிங் போயிட்டுருக்காரு, குருன்னு பார்க்குறாரு. ஸோ நான் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் காமிக்கிறேன். ஸோ இதான் வண்டியோட ஒரு வியூ. அப்படியே நான் ஃபோனில் கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துகிட்டா நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன், தமிழ் எடுக்கிறதுக்கு. மாடிஃபைடு 215. ஸோ அவ்வளோதான், 2 ஃபோட்டோ தான். ஹெட்லைட் இது கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் ஒன்று எடுத்துக்கலாம். தமிழுக்கு நம்ம வந்து பிக்கு அந்த கரெக்டான பிக்கு தான் தேவை. ஸோ அவர் அப்படி போய்ட்டார், திரும்ப இப்படி தான் வருவார்னு நினைக்கிறேன். ஸோ லைட்டாக ஸ்டார்ட் பண்ணி ரேப் பண்ணி முடிய காமிக்கிறேன். ரொம்ப ரேப் பண்ண முடியாது, என்னென்னா அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறனால வயசானவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் ஸோ
தான் அந்த எக்ஸாஸ்ட் நோடு. ஸோ வேறு எதாவது வண்டி ஓட்டி காமிக்க முடியாதனால இப்போ இந்த சுச்சுவேஷனை ஓட்டி காமிக்க முடியாது. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரேடியேட்டர் கார்ட்ஸ் போட்டிருக்கான். ஸோ இந்த சேர் வச்சு ஸோ எஸ்டி கார்டு ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ அதனால் கேமரா ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான் அந்த வண்டியோட மாடிஃபிகேஷன். ஏதோ ஒன்று எடுத்துன்னு சொல்ல ஞாபகம் இல்லை. ஸோ அவ்வளோதான். வண்டி பற்றி சொல்ல ஒன்றும் இல்லை. நம்ம நார்மல் டியூக் 250 தான். ஸோ கலர் சேஞ்சஸ், நம்ம ஹெட்லைட் சேஞ்சஸ், தென் ஸ்டாக் எக்ஸாஸ்ட் ரிமூவ் பண்ணியிருக்கான். தென் மேக்னெட் எல்டிடி. ஸோ பெருசாக நம்ம சொல்ல முடியாது. ஸோ என்ன சொல்கிறது, நிறைய பேர் வராங்க. நான் ஸ்டார்ட் பண்ணி சும்மா ஆர்பிஎம்மில் கடிச்சு பார்க்கலான்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ அதனால் என்ன பண்ணுறது, நிறைய பேர் இருக்காங்க. ஸோ சொல்ல முடியாத நிலமையில் இருக்கேன் நான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் இந்த வண்டி பிடிச்சிருந்துச்சுன்னா. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு மூஞ்சி பார்ப்பீங்க, விளாகையும் பார்ப்பீங்க. ஸோ மறக்காமல் என்ஜாய் பண்ணி நம்புகிறேன். ஸோ பார்ப்போம் நம்ம. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஓகே, வண்டி நிற்கிது. சாரிப்பா, வீடியோ வந்து வீட்டில் இருக்கிறதுனால ஒன்றும் தெரியாது. ஸோ டாடா பாய். சத்தம் கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம அடுத்த சந்திப்போம். அது வரைக்கும் டாடா பாய், பீஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.